சேற்றை வாரி இறைப்பு. பின்னணியில் பாஜக பெண் நிர்வாகி. என்ன நடந்தது? முழு பின்னணி. தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான பொன்முடி மீது இன்று சேற்றை வாரி அடித்த சம்பவம் பரபரப்பை பற்ற வைத்தது. விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்த சென்றபோது இந்த சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு பின்னால் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக அதிரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. நடந்தது என்ன? விரிவாக பார்ப்போம். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்பகுதியில் வசித்தவர்களின் வீடுகளில் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. 2 தளம் உள்ள வீடுகளின் மாடியில் ஏறி அப்பகுதியினர் தங்களின் உயிர்களை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தங்கினர். மீட்கப்பட்டவர்களுக்கு உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் ஆத்திரமடைந்த மக்கள் இருவேல்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலின் போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் அப்பகுதிக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆய்வுக்கு சென்றார். அப்போதுதான் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தேவையான உணவு, குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று மதியம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திலே இருக்கின்ற இருவேல்பட்டு மற்றும் அரசூர் ஊராட்சிகளை சார்ந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வடிய தொடங்கியவுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் ஆறுதல் கூறுவதற்காகவும் நேரடியாக சென்றிருந்தார். அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சார்ந்த அரசூர் ஊராட்சியிலே இருக்கின்ற குறிப்பாக மகளிரணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், முழுமையாக நிவாரணப் பணிகளை ஒருபுறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதந்தி பரப்பி முடக்க நினைக்கின்றார்கள். மறுபுறம் இப்படி மக்கள் நல பணியிலே ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில், அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு. ஆகவே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்து அந்த வட்டாரத்தில் விசாரித்த போது அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்ட விஜயராணி என்பவர் பாஜகவை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலிவர்தனிடம் பேசினோம். அதாவது பிஜேபியினுடைய கட்சியை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக அவங்களாம் அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்ணுவாங்க. அது மாதிரி நிர்வாகி அது மாதிரி யாரும் போலாம் செய்யல. தவறான செய்தி, தவறா அவங்களுக்கு தவறா அவங்க பரப்புற செய்தி, திமுக பரப்பும் செய்தி.